கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவர் நமக்கு நன்மை செய்வதே அவருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அவர் நம்மேல் அசைவாடுகிற கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரமதகப்பனே, இந்த அருமையான ஜெபக்கூடி ஏற்படுத்தி கொடுத்திருக்க கிருபைக்காக கொடை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினால எங்கே கூடியிருக்கல நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் யெகோவா ஷம்மாவாக, இம்மானுவேலராக, அக்கினி மதிலாக எழுந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடை ஸ்தோத்திரம் அப்பா. கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே உம்முடைய சமூகம் பிரசனம் கிருபை இருந்து அதை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற. விசேஷமாக ஆண்டவரே, இன்று டெஸ்டிமனி டே சாட்சி சொல்கிற பிள்ளைகளை ஆண்டவரை விசேஷித்த விதமாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த சாட்சிகள் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்க ஆண்டவரே, உமக்கு சாட்சிகளாக எழும்பி எல்லாரும் எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்கப்பா. கொடை ஸ்தோத்திரம். ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். வருகிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரை. துதிகர மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது துதியின் வேளை. நாம் துதிப்போம். தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவரே சோத்திரா, உத்தமனுக்கு உத்தமரே சோத்திரா, புனிதனுக்கு புனிதரே சோத்திரா, நல்லவரே சோத்திரா, உத்தமரே சோத்திரா, கட்டுண்ட தம்முடையவர்களை புறக்கணியாதவரே சோத்திரா, தம்முடைய ஜனத்தை நிகழ விடாதவரே சோத்திரா, தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாதவரே சோத்திரா, அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறவரே சோத்திரா, நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறவரே சோத்திரா, கிருபையினால் முடிசூட்டுகிறவரே சோத்திரா, நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்குகிறவரே சோத்திரா. கொடை ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமா எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடல் வேளை. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை என்ற பாடல். நாம் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமகே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் திவ்யமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சேத்தம். இந்த புனிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாருதலே. ஐயா
மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதா. நம்மை தேடி வந்த நேசர், நம்மை தேடி வந்து நம்மை மீட்டு கொண்டவர், நம்மை தூக்கி எடுத்தவர், அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துறான்னு சொல்லியிருக்கிறாரு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆபத்தின் நாளை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். எப்படி மகிமைப்படுத்துறது? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இப்பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்த 2 பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். முதலாவதாக ரமோலாதாஸ், திருமதி ரமோலாதாஸ் அவருடைய சாட்சியை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். போன மாசம் 19ஆம் தேதி எனக்கு ஒரு வார காலம் சரியாவே சாப்பிடவே முடியல. அப்ப நான் டாக்டர்கிட்ட போய் டாக்டர்கிட்ட கேட்டப்ப டாக்டர் உடனே எதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அப்ப எனக்கு கொரோனா பாசிட்டிவ்னு வந்துருச்சு. ஆனா ஒரு வார காலம் சாப்பிடாதனால அதிக பலவீனமாக இருந்ததுனால டாக்டர் என்னை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். பயங்கரமான ஒரு வேதனை, பயங்கரமான ஒரு பயம். இது இவ்வளோ வீக்கா இருக்கிற நேரத்துல அவ்வளோ மருந்து சாப்பிட முடியுமா அப்படின்ற ஒரு பயத்தோடு போனா. ஆனா போறதுக்கு முன்னாடி தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தாரு. இந்த வசனம் என்னை அதிகமா தேய்ச்சியது. ஆக்சுவலா இது வெளிப்படுத்தல் 12:11 சொன்னதுபடி அந்த வியாதிய இது பிசாசு கொண்டு வர்ற வியாதி. இந்த வியாதிய ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலதான் ஜெயிக்க முடியும். ஏன்னா அதனால நான் அங்க போய் ஹாஸ்பிட்டல்ல போய் இருந்தப்ப அநேக பாடுகள். எனக்கு சுகர் பிளக்சுவேஷன் இருந்துச்சு. இது இரவு தூக்கம் இல்லாம வேற போயிடுச்சு பயங்கர. ஏன்னா சுத்தி ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேஷண்ட்ஸ், அவங்களுக்கு மத்தியில நான் என் ரூம்ல இருக்கும்போது தனிமை, இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில நான் இருக்கும்போது தேவன் என்னோடு கூட இருந்தாருன்னு தான் சொல்லணும். தேவன் என்னை மரண பள்ளத்தாக்குல இருந்து என்னை தூக்கி எடுத்து நிறுத்தினாரு. 7 நாள் எனக்கு ட்ரீட்மெண்ட், 9 நாள் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். ஏன்னா அப்படி ஒரு பாடுகள்னா அப்படி ஒரு பாடுகள். தூக்கம் நைட் இல்லைன்னா அடுத்த நாள் பூரா டயர்டா இருக்கும். அந்த மருந்துகள் வேற, அதிகமான மருந்துகள் வேற. ஆனா கர்த்தர் என்னை விட்டு கைவிடவே இல்லை. கர்த்தர் நான் உன் கூட இருக்கிறேன்னு எனக்கு வாக்கு பண்ணாரு. அந்த நேரத்துல எனக்கு ஒரு சில வசனங்களை தேவன் கொடுத்து, ஒரு சில ஊழியக்காரர்கள் எனக்கு ஒரு சில வசனங்களை கொடுத்தாங்க. ஒரு சில வசனங்கள் தேவனே நான் பைபிள் படிக்கும் போது எனக்கு கொடுத்த வசனங்கள் இல்ல, எனக்கு வந்த வசனங்கள் என்னென்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு இந்த வசனத்தை சொல்லினா அந்த வசனத்தை நான் அடிக்கடி போறப்பயே நான் ஆஸ்பத்திரிக்கு போறப்பயே நான் கொஞ்சம் பேப்பர்ஸ் ஒயிட் ஷீட் எடுத்துட்டு போனேன். ஏன் எடுத்துட்டு போனேன்னு எனக்கே தெரியாது. ஆனா அந்த வசனங்கள் எல்லாத்தையும் நான் அங்கேயே எழுதிட்டேன். எல்லா வசனங்களையும் எழுதி டெய்லி அந்த வசனங்களை நான் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தேன். கர்த்தரை எப்போது தாவீது சொல்றான், கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சல் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்றான். அப்புறம் நிறைய பாடுகள், நிறைய கஷ்டங்கள், பயம் வரும். ஐயோ நமக்கு சுகமாகுமா என்ன அப்படின்ற எண்ணம் கூட எனக்கு நிறைய நேரத்துல வந்திருக்கு. அப்ப எனக்கு தேவன் நான் உன்னை விடுவிப்பேன், சங்கீதம் 50:15 நான் உன்னை விடுவிப்பேன் ஒரு வசனத்தை கொடுத்தாரு. அடுத்தது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள், 1 சாமுவேல் 12:16. அடுத்து ஒரு ஊழியக்காரன் மூலமா 118:17 நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்னு கொடுத்தாரு. நான் பயப்படுற நேரத்துல எல்லாம் எனக்கு, நான் பயப்படுகிற நாளில் உண்மையே நம்புவேன்ற வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். இந்த வசனத்தை கொடுத்தாரு. ஒவ்வொரு நாளும் வசனம் தான் எனக்கு
வசனம் ஒண்ணுதான் எனக்கு ஒரு பாதுகாப்பா அந்த நாள்ல இருந்துச்சு. என் தேவன் எனக்கு வசனத்தை கொடுத்து என்னை உற்சாகப்படுத்தினாரு, என்ன பலப்படுத்தினாரு. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார் அப்படின்ற வசனம். அடுத்து நான் உன்னை பத்திரமா பார்த்து கொள்ளுவேன்ற வசனம் எரேமியா 40:4 இருக்குது. இந்த வசனத்தை நான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. நான் உன்னை பத்திரமா பார்த்து கொள்ளுவேன், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. யோபு 10:12. இந்த வசனங்களை டெய்லி நான் அறிக்கை செய்வேன். டெய்லி அறிக்கை செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் ஆண்டவர். அந்த அதே போல பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் ரத்தம், கல்வாரி ரத்தத்தை பத்தி ஆண்டவரே அதிகமா அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்தார். எப்படி அந்த எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தது, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்தது. அத போலதான் இந்த இயேசு கிறிஸ்துவாகிய பஸ்கா எனக்காக அடிபட்டு எனக்கு பாதுகாப்பு, எனக்கு விடுதலை, எனக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்தாருன்றதையும் நான் கண்டுபிடிச்சு அதையும் அறிக்கை செய்தேன். இயேசுவின் ரத்தத்தை, கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு பாதுகாப்பு, எனக்கு விடுதலை, எனக்கு புது வாழ்வுன்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து கொண்டேதான் இருந்தேன். கர்த்தர் என்ன பலப்படுத்த ஆரம்பித்தார், என்ன அந்த சுகையினத்திலிருந்து விடுதலை செய்தாரு. என்ன அதுக்கப்புறமும் ஒரு 14 நாள் மாத்திரை கொடுத்திருந்தாங்க. எல்லாமே ஸ்டீராய்டு மாத்திரை. பலவீனம் அந்த மாத்திரை அதிகமா என்ன பலவீனப்படுத்தினது. ஆனா தேவன் இப்போது ஒவ்வொரு நாளும் என்ன கொஞ்சம் கொஞ்சமா பலப்படுத்துறாரு. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரத்தை அறிக்கை செய்யறேன் நானு. கர்த்தர் என்ன தினந்தோறும் என்ன பலப்படுத்திட்டு வராரு. அப்புறம் நடுவுல ஒரு பயம் வேற வந்துருச்சு. என்னென்ன வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வந்துருமோன்னு ஒரு பயம். அது அந்த நேரத்துல கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று செப்பனியா 3:15 வசனத்தை கொடுத்து என்ன பலப்படுத்தினார். ஒவ்வொரு வசனம் தான் என்ன பாதுகாத்தது. அந்த வசனங்களும் தேவனுடைய அன்பு. முதலாவது ஒரு ஊழியக்காரர் அங்க இருக்கும்போது நான் சில பிரசங்கங்களை கேட்பேன். ஒரு ஊழியக்காரர் சொல்லும் போது சொன்னாரு, வேற எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு, இயேசு சுவாமியினுடைய அன்பு ஒன்று போதும், அந்த அன்பே உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். அவ்வளவு ஒரு அன்பானவர் அவர். அவர் ஒரு நாள் ஒருபோதும் கைவிடாதவர். இத்தனை ஆண்டு காலம் கண்ணின் மணி போல காத்தாரு, இனியும் உங்களை காப்பாரு. அதனால அந்த அன்பே உங்களை பாதுகாக்கும். அதனால அந்த அன்பை சார்ந்து கொள்ளுங்கன்னு சொன்னாரு. அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயை, இதுதான் என்ன பாதுகாத்துச்சு. ஆனா கொரோனா வர்றதுக்கு முன்னாடி நாங்க போட்டு குடிக்காத கஷாயம் கிடையாது, நாங்க சாப்பிடாத உணவு கிடையாது, நாங்க சாப்பிடாத விட்டமின் சி, ஜிங்க் கிடையாது. எல்லாத்தையும் இது ரெகுலரா இன்ஹேல் பண்றது, ரெகுலரா காகுல் பண்றது எல்லாமே தான் செஞ்சோம். ஆனா எதுவுமே என்ன காப்பாத்தல. என்னோட நீதி அழுக்கான அந்த நேரத்துல எதுவுமே என்ன காப்பாற்றல. கர்த்தருடைய கிருபை மாத்திரம்தான் என்னை காப்பாற்றி ஜீவனோடு நான் திரும்பி வர கர்த்தர் உதவி செய்தா. இது கர்த்தருக்கு மாத்திரம்தான் மகிமை. ஏன்னா எத்தனை ஒரு வாரம் ஆயிடுச்சு, ஒரு வாரத்துக்கு பிறகுதான் நான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன். ஆனாலும் தேவன் என்னை கைவிடல. என்னை கைப்பிடித்து என்னை நடத்தின தேவன், மட்டுமா என்னை நடத்தின தேவன், ஜீவனை கொடுத்து என்னை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளிவர செய்து என்ன ஜீவனோட இந்த நேரத்துல சாட்சியா வைத்திருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து நான் இன்னும் நல்லா பலப்படணும்ன்றதுக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க. கர்த்தருக்கு மாத்திரம் நான் என் மகிமையை செலுத்துறேன். எந்த விதத்திலும் தகுதி இல்லாத எனக்கு பாராட்டின இந்த கிருபைய நினைச்சு கர்த்தருக்கு மாத்திரம் நான் மகிமையை செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எவ்வளவு அற்புதமானவர். அவருடைய அன்பு, அந்த ஆழம். அதே மாதிரி அநேகர் ஜெபித்தாங்க. நீங்களும் அண்ணனும் எனக்காக ரொம்ப ஜெபித்தீங்க.
அவங்க தாசு ஓயாம போன் பண்ணும்போது சொல்லிட்டே இருப்பாங்க, கர்த்தருக்கு முதலாவது மகிமை செலுத்துறேன், இரண்டாவது ஊழியக்காரராகிய உங்களுக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கத்தையும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்க்கா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த குழுவில் உள்ள ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தர் மிகவும் அன்பாக இருக்கிறார். கர்த்தர் ஹி கேஸ், ஜீசஸ் கேஸ் ஃபார் யூ. அந்த ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இந்த சாட்சியின் மூலமாக, அற்புதமான நம்மளுடைய சாட்சியின் மூலமாக வந்திருக்கும் என்று நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம். ஒரு பாடலை பாடி அடுத்த சாட்சிக்கு கடந்து செய்வோம். உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆம், அவருடைய கிருபை என்றுமே மாறாதது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் அநேக வருஷங்களை ரமலாக்கும் தாஸுக்கும் கூட்டி கொடுத்ததுக்காக கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது அடுத்த சாட்சி சிஸ்டர் கலாராணி அவர்களை சாட்சி சொல்லுமாறு அழைக்கிறேன். தேங்க்யூ ஆண்டி. பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி நேரத்தில் அடியை சாட்சியாக நிறுத்தின என் தேவனுக்கு கொடான கூட ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடியனோட ரெண்டாவது பையன் அப்ரஹாம், ஜார்ஜ் அப்ரஹாம், அவனுக்கு 2019 டிசம்பரில் அவனுக்கு ஆஃப்லைன் கேம்பஸில் வந்து விப்ரோ கம்பெனியில் செலக்ட் ஆகியிருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு ட்ரைனிங் பீரியட் ஆரம்பிச்சது பிப்ரவரிலேருந்து ஜூன் வரையும் ட்ரைனிங் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அங்கே விப்ரோலேருந்து எந்த மெயிலுமே எனக்கு வரல, அப்பாயின்மெண்ட்டை குறித்து எதுவுமே வரல. அது எனக்கு ஒரு பாரமாகவே இருந்தது. ஏன்னா அந்த டயத்தில் தான் கொரோனா நமக்கு ஸ்டார்ட் ஆனது, மார்ச்லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆனதுனால ரொம்ப பாரமாக இருந்தது. எங்களோட இவனோட சேர்ந்த சர்ச் மெம்பர்ஸ் பிள்ளைலாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து அவங்களுக்கும் கிடைக்கல, அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கிடைச்சது. இவனுக்கு ஒரு இதுவுமே பதிலே வரல. உண்மையாகவே ரொம்ப பாரமாக இருந்தது எனக்கு. ஏன்னா அவனுக்கு வந்து அவனோட செலெக்ஷனில் ஒரே பையன் தான் அதில் செலக்ட் ஆகிருந்தான் காலேஜில். அதில் அவனுக்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியராக செலக்ட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அவனை பெரிய போஸ்ட் வேறு இவன் சொன்னான். ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா அந்த டயத்துல நான் சர்ச்சில் சாட்சி சொல்ல முடியாம இந்த கொரோனா வந்தனால அது டோட்டலா எனக்கு நெக்லெக்ட். ஏன்னா நான் சொன்ன பிள்ளைகிட்ட நான் ப்ரூஃப் பார்த்துட்டு நான் சாட்சி சொல்றேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் கரெக்டா மார்ச் மாசம் வந்து எனக்கு ட்ரைனிங்லாம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு என்னால சாட்சி சொல்ல முடியல, ஆஃப்லைன்ல சாட்சி சொல்ல முடியல. ஆன்லைன்ல நடந்துட்டு இருக்கப்ப சரி எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்தோன்னு சொல்றேன். எப்படி நான் தள்ளி போட்டுட்டே இருந்தேன் அந்த காரியத்தை. உண்மையாவே அது எனக்கு ஒரு சோதனையான காலமா தான் இருந்தது. அது மாதிரி ட்ரைனிங் பீரியட் முடிச்சோடனே அவனுக்கு எந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் எதுவுமே மெயில் எதுவுமே வரல. டெய்லி அவன்கிட்ட கேட்பேன் எது மெயில் வந்துதாமா அப்படின்னு. எனக்கு ஒரு பாரம், மனதில் வந்து ஒரு பாரமா இருந்தது. பிள்ளை படிச்சு முடிச்சுட்டானே ஒரு இதுவுமே வேலை நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா டெய்லி நான் ப்ரேயர் பண்ணி குறிச்சு ப்ரேயர் பண்ணுவேன். ப்ரேயர் இடத்துல வந்து என்னோட விசுவாசம் வந்து பலத்து இருந்தது. ஆனா மற்ற நேரத்துல இருந்து உலக பிரமாண காரியங்களை நான் கலந்துக்கிறப்ப ஒரு அவிசுவாசம், பிள்ளைக்கு வேலை கிடைக்காம போயிருச்சு அப்படின்னு. ஏன்னா நிறைய அந்த கொரோனா டயத்துல எல்லாரையும் வந்து வேலையில விட்டு நிப்பாட்டிட்டாங்க. அந்த மாதிரி நியூஸை பார்த்தோன்னே என்னோட அவிசுவாசம் தான் பலத்து போனது அந்த இடத்துல. ஆனா இவன் என்னோட பையன் ஆபிரகாம் அந்த வேதத்துல பாக்குற மாதிரி விசுவாசமா இருந்தான். மம்மி ஒரே கம்பெனி நான் செலக்ட் பண்ணிருக்க கம்பெனி அவனுக்கு பிடிச்ச கம்பெனின்னு அதை எதுலையுமே மத்த எல்லா கம்பெனில ஆஃபர் வந்தப்ப அது விட்டுட்டான். நான் கேட்டேன் மத்த இன்ஃபோசிஸ் இதுல எல்லாம் வந்திருந்தது அவனுக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம மம்மி எனக்கு பிடிச்ச கம்பெனி இது வரணும்னு சொல்லிட்டு அது வந்து இவன் கையில விட்டு போயிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப பாரமா இருந்தது. ஒரு அம்மாவுக்கு தான் பாரம் தெரியும், பிள்ளைகளுக்கு பாரம் தெரியாது. ஆனா என்னட்ட மம்மி நீங்க ஜஸ்ட் ப்ரே பண்ணிட்டே இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும் சொல்லிட்டு கடவுளோட பெரிய கிருபைதான் சொல்லணும். இறந்து போனதை திரும்ப கிடைத்த மாதிரி இந்த 2021 பிப்ரவரியில அவனுக்கு மெயில் வந்தது. மெயில் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், ஏப்ரல்ல ஜாயின் பண்ணணும், ஏப்ரல் 19th ஜாயின் பண்ணணும். உண்மையாவே தேவனோட அளவில்லாத கிருபைன்னு தான் சொல்லணும். கையை விட்டு போன கம்பெனி அதே மாதிரி அதே போஸ்ட்ல திரும்பி வந்தது. என் தேவனுக்கு குரான ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன்.
என்னோட முகங்கள் வெட்க முடியாதபடி என் தேவனுக்கு கிருபை செய்தார். நான் நிறைய காரியத்தை யோசித்தேன். கடவுளே நாங்க கேட்ட எல்லாத்தையுமே திருப்பி நிறைய கொடுத்திருக்க. இவன் விரும்பின கம்பெனி வந்து இவன் கைவிட்டுட்டு போயிருச்சுன்னு சொல்லிட்டு உண்மையாவே ஒவ்வொரு நாள் அந்த ப்ரேயர் டயத்துல நாங்க நைட்டு ப்ரேயர் பண்ணுவோம். அப்ப ப்ரேயர் பண்ணப்ப சொல்லுவேன், நான் என்னோட பர்சனல் ப்ரேயர் நிறைய சொல்லி ப்ரேயர் பண்ணிருக்கேன். இவனுக்கும் ப்ரேயர் பண்றப்ப அந்த பாயிண்ட் கொடுப்பேன், நீ பர்சனல் ப்ரேயர்ல வச்சு ப்ரேயர் பண்ணுமா அப்படின்னு. உண்மையாவே தேவன் பெரிய காரியங்களை செய்தார். உள்ள அந்த நிறைய டைம் எங்களுக்கு கொடுத்து பெரிய மகிழ்ச்சிக்கான கிருபை செய்தார். ரெட்டிப்பான நன்மையை தந்தாரு. இறந்து போன அதே கம்பெனில அதே போஸ்ட்ல அவனுக்கு கிடைச்சி இப்ப கடவுள் கிருபை ஒர்க் பண்றான். உண்மையாவே என் தேவனுக்கு குரான் கூட ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாதிரி நிறைய காரியங்கள் தேவன் எங்க லாஸ்ட் டைம் நிறைய பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த இயர் ஸ்டார்டிங்ல ஜனவரியில என்னோட டியூஷன்ல இருக்க அந்த பிளாங்க்ல வந்து என் கால் அடிபட்டுருச்சு, விழுந்துட்டேன், ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். அதுல நான் மைண்ட் பண்ணவே இல்லை அதை. ஆனா ஒரு 15-20 நாளைக்கு அப்புறம் எனக்கு அந்த வலி வர ஆரம்பிச்சிச்சு. அதுல ஒரு வீக்கம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, வலி பயங்கரமான வலி வந்திருந்தது அந்த இடத்துல. அப்ப நாங்க ஜஸ்ட் அயோடெக்ஸ் போட்டு பாக்குறோம், எனக்கு அது ஆகல. ஜஸ்ட் ஃபோல்டு, எப்ப நான் காலை ஃபோல்டு பண்றேனோ கிராஸ் பண்றேனோ எனக்கு வலிக்கும். நின்னா வலிக்காது, படுத்திருக்க வலிக்காது. ஜஸ்ட் அந்த ஃபோல்டிங்ல எனக்கு பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிச்சு. டாக்டர்ஸை பார்த்து எடுக்க அவர் வந்து எக்ஸ்ரே எடுக்க சொன்னாரு. எக்ஸ்ரேல ஒண்ணுமே இல்லை. அவர் சொன்னார், ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு வந்து அது பிரஸ் ஆனால இதா இருக்கும் போல, நீங்க மாத்திரை சாப்பிடுங்க. நிறைய அந்த பெயின் கில்லர் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பெயின் கில்லர் கொடுக்க அந்த பெயின் கில்லர் மாத்த அது டவுன் ஆக ஆரம்பிக்க எனக்கு வலி ஆரம்பிச்சிருது. டியூஷன்ல அது நிக்க முடியாம நடக்க முடியாத காரியங்கள், ஃபோல்டு பண்ணி உட்கார முடியல, ரொம்ப வேதனையா இருந்தது. என்னோட மந்த் ஆஃப் February 2021. அப்புறம் தான் நான் செஞ்சது ஒரே ஒரு காரியம், கடவுளை உண்மை நம்பாம அந்த மாத்திரையை நம்பினாலேயான்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை அவ்வளவு காஸ்ட்லியான மெடிசனா கொடுத்து டோட்டலி பெயின் கில்லர்ஸ் அதெல்லாம் உண்மையாவே அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தேவர்கிட்ட என்ன கேட்டது மூக்க திருப்பின ஒரு சாட்சியா சொல்லணும், என்னோட கால் வலி முற்றிலும் குணமாகணும் ஏன்னு சொல்லிட்டு அதை பொருத்தனை பண்ணி நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். உண்மையாவே என் தேவன் பெரிய கிருபையில் செய்தார். எந்த ஆயின்மெண்ட்டுமே போடல, எந்த இதை மாத்திரையும் சாப்பிடல. அதுக்கப்புறம் உண்மையாவே தேவன் பெரிய கிருபை செய்து அந்த கால் வலியை முற்றிலும் குணமாக்கினார். எப்பயுமே ப்ரேயர் பண்ணுவேன். என்னோட சாம் பிரதர் இருக்காங்க, எங்க பெரியப்பா பையன், அவங்களும் ஊழியம் செய்றாங்க. அவங்களோட இது லிங்க் எனக்கு அனுப்புவாங்க. அதை நான் அதை கேட்கறப்ப நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன், நிறைய ப்ரேயர் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னால வந்து இந்த நான் எப்ப ஆஃப்லைன்ல இந்த டியூஷன் ஸ்டார்ட் பண்ணேன், என்னால ப்ரேயர்ல கலந்துக்க முடியாம இருந்தது. அதனால ரேணுகாண்டி அனுப்புற அந்த லிங்கையும் வச்சு நான் காலையில அதை வேலை பார்த்துக்கிட்டே அதை கேட்டுட்டு இருக்கப்ப ஸ்தோத்திரம் சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். எல்லா நேரம் எனக்கு ப்ரேயரா நடந்தது. உண்மையாவே என் தேவனுக்கு கொடான கூட ஸ்தோத்திரம் சொல்றேன். ஏன்னா என்னோட கால் வலி முற்றிலும் குணமானது தேவனுடைய வார்த்தை என்னோட உடம்புல போனனாலதான். வேற எதுவுமே கிடையாது. பயங்கரமான வலினா பயங்கரமான ஒரு வேதனை, ஒரு வலி இல்ல, ஒரு வீக்கம் கிடையாது, ஒரு ரெடிஷ்னஸ், அது ஒண்ணுமே கிடையாது. ஆனா பயங்கரமான வலி. உண்மையா கண்ணுக்கு தெரியாத அந்த கொரோனா வைரஸ் மாதிரி எனக்கு அது ஒரு பெரிய ஒரு கிருமி மாதிரி இருந்தது என்னோட ரைட் லெக்ல, நீல. உண்மையா தேவன் பெரிய அபரிவிதமான காரியத்தை செஞ்சு என்னோட கால்களை அந்த வழியிலேயே நான் முட்டிங்கால போட்டு வீரியமா ப்ரேயர் பண்ணேன். அந்த வழியிலேயுமே நான் முட்டிங்கால போட்டு ப்ரேயர் பண்ணேன். தேவன் பெரிய காரியங்களை காணிச்சு கிருபை செய்தார். என் தேவனுக்கு கொடான கூட ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுபோல நான் அப்ப அந்த டயத்துல தான் ஃபாஸ்டிங் ஆரம்பிச்சது, லென்ட் ஃபாஸ்டிங் ஆரம்பிச்சது. அப்பதான் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன். நான் வந்து உண்மையாவே உங்களுக்கு சாட்சியா சொல்லுவேன்னு சொல்லிட்டு தேவன் அடியேனை ஒரு சாட்சியை நிறுத்தி இருந்தார். என்னோட ஆலயத்தில் நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் ஆன்லைன்லயும். உண்மையாக தனிமையான நேரத்துல உங்களோட நான் ஷேர் பண்றேன். கடவுளோட ஒவ்வொரு வார்த்தை தான் என்னை பலப்படுத்தினது. என்னோட நரம்புகளை போய் அந்த இடத்த குணமாக்கி அது பிரஸ்தானத்தெல்லாம் ஃபுல்லா அது கரெக்டா நீ விட்ட மாதிரி ஒரு தேவனோட பெரிய கிருபை தான் காணப்பட்டது. தனிமையான சாட்சியை வந்து உண்மையாக நான் பகிர்ந்துக்கிறேன். டியூஷன் பிள்ளைட்டு நான் சொல்லியிருந்தேன், தேவனோட வார்த்தைகள் உள்ள போறப்ப அது ஒரு அயோடெக்ஸ் போய் எப்படி நம்ம உள்ள போய் பண்ணதோ அந்த மாதிரி ஒரு இன்விசிபிளா இருக்கு அந்த ஹீலிங் வந்து உண்மையாவே தேவனுடைய கிருபை தான் சொல்லணும். அந்த கிருபையாய் அடியனுக்கு அந்த காரியத்தை செய்த தயவுள்ள தேவனுக்கு கொடான ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிறைய சாட்சிகள் நேரம் இல்லை. உண்மையாவே நான் அடுத்த சாட்சிகளை வந்து நான் கட்டாயம் பருது தருவேன். ஒரு காசு பணம் எதுவுமே இல்லை, நிறைய பெரிய கிருபைகள் என் குடும்பத்துக்கு எங்க தேவன் இன்னும் செய்திருக்கிறார். வர காலங்களில் அதை பகிர்ந்துப்பேன் தேவனுக்குள்ள விசுவாசிக்கிறேன். பெருமையான சாட்சி கொடுத்த ஆண்டிக்கு அங்கிளும் கொடான நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தோலையும் சதையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீரே. இந்த வசனம் யோபு 10:11 எவ்வளவு அருமையான கர்த்தர் சிஸ்டருடைய சாட்சிகள் மிகவும் அருமையான சாட்சியாக கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். இந்த ஜப வாழ்வு கர்த்தருடைய வசனம், இதான் 2 சாட்சிகள் வந்து நம்ம அறிந்து கொள்வது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இவர்களை 2 பேரையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும்
சுரேஷ் ஜான்சனும் ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். நான் இன்னைக்கு சங்கீதம் 23 4வது வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆக்சுவலாக நேற்றே ஸ்டார்ட் பண்ண நினச்சேன். அப்புறம் எனக்கு தோணுச்சு, சங்கீதம் 23 3ஆம் வசனத்தில் ஒரு பகுதியை மட்டும் நான் பாதி சொல்லிட்டு நிப்பாட்டியிருந்தேன். நீதிமொழிகள் 3 ஒரு பகுதி சொல்லி நிப்பாட்டியிருந்தேன். அதனால நீதிமொழிகள் 3 அதில் பாக்கி உள்ளதை முடிஞ்ச அளவுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நீதிமொழிகள் 3 சொல்லி முடித்தேன். இன்னைக்கு சங்கீதம் 23 4 நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதை கர்த்தர் இன்னைக்கு அருமையான சகோதரி ரமோலா மூலமாக முழுமையாக சொன்னாங்க. ரமோலா அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க இருதயத்தில் வந்த வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் சாட்சியின் வார்த்தை. அவங்க சொன்ன சில வார்த்தைகள் சொல்றேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தேன், கர்த்தர் என்னோட கூட இருந்தார். அவங்க செப்பனியா 3:15 சொன்னாங்க, கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறவர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது நான் என்ன எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க, பயம். இந்த பயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த பயத்தை எவ்வளோ சொன்னாங்களோ அதே மாதிரி கர்த்தருடைய பிரசன்னத்தை, வார்த்தை பிரசன்னம்னா வார்த்தை கிருபை, அதை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு இந்த 4 பாயிண்ட் தான் மரண இருளின் பயம், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் அனுபவம், பயம், கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். இதுதான் என்னுடைய இந்த ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இதுதான் டெஸ்டிமோனி. இதை பேஸ் பண்ணி சொல்லும்போது எல்லாருக்கும் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். சங்கீதம் 23 4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே, நீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். முதல் 3 வசனங்கள் சங்கீதம் சங்கீதம் 23 முதல் 3 வசனங்களை பார்த்தோம்னா அது தாவீதுடைய அறிக்கை, கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சடி அறிக்கை. இந்த 4வது வசனமும் 5வது வசனம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a conversation with God. கர்த்தரை நோக்கி பேசுகிறான். நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? இஸ் நாட் மேக்கிங் a confession. அறிக்கை சொல்ல, தேவரீர் இஸ் ஸ்பீக்கிங் டு காட். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். தாவீது மெய்ப்பன், அவனுடைய அனுபவத்தை இங்க சொல்றார். ஆடுகளை மேய்ச்சி போகும்போது சில நேரம் ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவம் வரும். ஒரு பாதையில பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கு இருளா இருக்கும். அது 2 மலைகள் நடுவில் போகணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இங்க இருந்து கேரளா சைடு ட்ரெயினில் போகிறோம்னா நிறைய இடத்துல அந்த மாதிரி பாதையில் போகும், குகையில் போகலாம், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு இருட்டு இருக்கும், நேரோ பேசேஜ், டார்க் பேசேஜ். அதே மாதிரி அங்கே ஒரு 2 மலைகள் நடுவில், 2 பெரிய பாறைகள் நடுவில் சின்ன பாதை இருக்கும், இருட்டாக இருக்கும். இந்த இருட்டையும் இந்த நேரோ பேசேஜையும் சாதமா எடுத்துக்கொண்டு நிறைய மிருகங்கள் அங்க பதுங்கி இருக்கும். இந்த ஆடு போகும்போது கரெக்டா ஈஸியா அது மேல பாயிருக்கு. அதே மாதிரி இந்த நேரோ பேசேஜ் இருட்டு, அதனால பள்ளம் இருக்கும், பள்ளத்தை தடுமாற விழுகும்.
இது வெளியே வரும்போது சரிவான ஒரு பாதை இருக்கும், அங்கேயும் கீழே உள்ள இருக்கும், ஸ்டீப்பா இருக்கும். இதுதான் தாவீது சொல்றான், மரண இருளின் பள்ளத்தாக்கில். இந்த ஆடுக்கு என்னன்னா, அதோடைய பிஹேவியர் வெளிச்சம் இருந்தா வேற மாதிரி பிஹேவ் பண்ணும், டார்க்னஸ் இருந்தா வேற மாதிரி பிஹேவ் பண்ணும். பகல்லையே இருக்கும்போது, நல்ல வெளியில் இருக்கும்போது திடீர்னு ஒரு கருமேகம் வருது, ஒரு டார்க்னஸ் உண்டாக்குச்சுன்னா அதோடைய எமோஷன்ஸ்ல அஃபெக்ட் ஆயிரும். இங்க ஒரு நேரோ பேசேஜுக்குள்ள, இருட்டுக்குள்ள போகும்போது அவருடைய பிஹேவியர் மாற துவங்கும். வெளிச்சம் இருந்தா ஆடுடைய பிஹேவியர் வேற, இருட்டா இருந்தா அதோட பிஹேவியர் வேற. இந்த இருட்டான பகுதியில் அந்த போகும்போது அதோட பிஹேவியர் மாற துவங்கும். மேய்ப்பர் முன்னாடி போயிட்டு இருப்பார், ஒருவேளை பின்னாடி போயிட்டு இருக்கலாம், ஆடு போயிட்டே இருக்கும். ஆனா இந்த இருட்டான பேசேஜ், இருட்டு வந்தோன்னா அதுக்கு பயம் வர துவங்கிடும். பயம் வந்தா போகாது, இல்ல ஒன்னா சேர துவங்கும். இது ஒன்னா சேரும்போது மெய்ப்பனுக்கு புரியும். என்ன பண்ணுவார் தெரியுமா? மெய்ப்பன் முன்னாடி போன மெய்ப்பன் அந்த ஆட்டுக்கு நடுவுல வந்து சத்தத்தை கொடுப்பார். ஆட்டுக்கு நடுவுல மெய்ப்பன் இருக்கிறாரு அப்படி சத்தத்தை கொடுத்தோன்னே இதுக்கு பயமுலா போயிடும். அப்ப மேய்ப்பன் நடக்க தூங்குவாரு, ஆடுகள் அவர் மத்தியில் நடுவுல வச்சு அப்படியே நடந்து மரண இருளின் பள்ளத்தாக்கை தாண்டி செல்லும். ஆமென். இதான் ரமோலா செப்பனியா 3:15 சொன்னாங்க, நடுவில் இருக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. இது நான் சும்மா சொல்லியிருந்தா ஓகே, நீ சொல்ற கரெக்டா இருக்கு, கரெக்டான வசனம் சொல்லிட்டீங்க பிரதர். ஆனா ரமோலா அவங்க சொன்னவங்க வாழ்க்கை அனுபவம். அவர் நடுவுல இருக்கிறார் என்பது எப்ப அதிகம் உணர்றோம்னா, இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக நடந்து போகும்போது. ஹல்லேலூயா, praise God. கர்த்தர் நல்லவர், உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த மரண இருள் பள்ளத்தாக்கு ஆட்டுக்கு மட்டுமல்ல, மனுஷனுக்கு சுகவீனம். அதாவது சுகவீனம் போது சில பேர் சொல்லலாம், எனக்கு இந்த வியாதி, எனக்கு மரண இருள் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. நான் வெளியே இருந்து கேட்கும் போது இந்த சின்ன பிரச்சனைக்கு இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படி தோணும். ஆனா நாம அந்த இருட்டில் போகும்போது, சுகவீனம் என்ற டார்க்னஸ், இருட்டின் வழியா போகும்போது நமக்கு தான் தெரியும், உணர்வு, எக்ஸ்பீரியன்ஸ். நான் மரண இருள் பள்ளத்தாக்கு, டார்க்னஸ். டார்க்னஸ்னாலே பைபிள்ல வியாதி, கவலை, துக்கம், இழப்பு, மரண பயம், மரண பள்ளத்தாக்கு, இதெல்லாம் சொன்னோம்னா அது அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு நெருக்கம், வேதனை, பயம், மைண்ட்ல, பாடியில அந்த ஸ்ட்ரெஸ், பெயின். நம்ம வியாதியில் வரலாம், குடும்பத்தில் பிரச்சனைகள், பிரிவுகள், பிளவுகள் வரும்போது அதே போல ஒரு இருள், மரண இருள். முடிஞ்சு போச்சு, குடும்பம் உடைஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, மரண இருள். ஃபைனான்சஸ்ல பயங்கரமான ப்ராப்ளம் வரும்போது அதே ஒரு இருட்டு, ஒரு மரண இருள். என்னுடைய இண்டிபெண்டன்ஸ் போயிருச்சு, என்னுடைய சந்தோஷம் போயிருச்சு, என்னுடைய நல்வாழ்க்கை போயிருச்சு, என் மானம் போயிருச்சு, என் மரியாதை போயிருச்சு. நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே. அல்ல, ஒரு அருமையான வார்த்தை, நான் பயப்படேன். நிறைய இடத்துல பைபிள்ல ஆண்டவர் சொல்ற வார்த்தை இருக்கு, பயப்படாத, பயப்படாத. ஆனா நான் தேடி பார்த்தேன், வேற எங்கேயாச்சும் மனுஷன் ஆண்டவரை பார்த்து நான் பயப்படேன்னு சொல்றான்ட்டு நான் தேடி பார்த்து கண்டுபிடிக்க முடியல. மேபி இட் இஸ் the only passage where man tells God, I will not be afraid.
இங்கிலீஷ் பைபிள்ல ஒரு வார்த்தை வருது, ஐ வில் ஃபியர் நோ ஈவில் ஃபார் யூ ஆர் வித் மீ. ஃபார், நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். The reason for being without fear is the presence of God. நான் பயப்படாமல் இருப்பேன், பொல்லாப்புக்கு பயப்படேன், மரண இருள் பள்ளத்தாக்கின் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறேன். That's the only reason. நம்மள அவங்க சொன்னாங்க மருந்து காஸ்ட்லி மருந்து என்னமெல்லாம் சொன்னாங்க. சிஸ்டர் ஹெலன், சிஸ்டர் கலாவும் சொன்னாங்க காஸ்ட்லி மருந்து. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆனா கடைசியில சொல்யூஷன், தேவரே நீர் என்னோட கூட இருக்கிறீர். நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போறோம், நல்ல டாக்டர், பெரிய டாக்டர் போகும்போது அவர் விலையுన్న மருந்தை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு, சாப்பிட்றீங்க, சரியாக போயிடுது. ஒரு உலகப்புறமான மனுஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அந்த மனுஷனை கேட்டு, உங்களுக்கு சுகத்தை கொடுத்தது மாத்திரையா டாக்டரா அப்படின்னா அவருக்கு ஒரு பெரிய கேள்வி வந்துடும். நான் சாப்பிட்டது விலையுறத மாத்திரை, அந்த மாத்திரை தான் சுகம் கொடுத்துச்சா? இல்லை, இந்த டாக்டர் எழுதி கொடுத்ததுனால தான் நான் சாப்பிட்டேன். அப்போ டாக்டர் தான் எனக்கு சுகம் கொடுத்தாரு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாம எல்லாருக்கும் தெரியும், எனக்கு சுகம் கொடுக்கிறவர் கர்த்தர், நானே உன் பரிகாரிய கர்த்தர். நான் ஏன் அந்த டாக்டர்கிட்ட போனேன்? ஏன் அந்த டாக்டர் கரெக்டாக டயக்னோஸ் பண்ணாரு? ஏன் டாக்டர் மருந்தை கொடுத்தாரு? இந்த மருந்தை எப்படி எனக்கு கரெக்டாக ஒத்துக்குச்சு? மருந்தை கொடுத்த டாக்டர், இந்த டாக்டருக்கு ஞானத்தை கொடுத்தவர் என்னுடைய பரம வைத்தியர். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீ என்னோட கூட இருக்கிறீர். சொல்யூஷன். பயம் வந்தது உண்மைதான் பிரதர். மரண இருள் பள்ளத்தாக்கின் வழியா சென்றது உண்மை. இட்ஸ் a reality, ரியல் லைஃப் வேர்ல்ட். இது டெய்லி லைஃப். இந்த பிரச்சனை உண்மை. நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தது உண்மை. நான் சும்மா சொல்லிக்கிற மாட்டேன், நான் தேவனுடைய பிள்ளை, அதனால எனக்கு மரண இருள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஐ கோ த்ரூ ப்ராப்ளம்ஸ், ஐ கோ த்ரூ ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ஸ். இந்த குடும்பத்தில் இது நடக்கணும், நடக்கவே மாட்டேனுது. இந்த குடும்பத்தில் நடக்கக்கூடாது, நடந்துகிட்டே இருக்குது. என்ன ஒரு ஸ்ட்ரெஸ், மரண இருளின் வேதனை, டார்க் மோமெண்ட்ஸ், ஃபியர்ஃபுல் மோமெண்ட்ஸ், painful moments. யார்கிட்ட போய் சொல்லுவேன்? Praise God. தேவரே சொல்யூஷன். தேவரே, I shall fear no evil for you are with me. For தேவரே என்னோட கூட இருக்கு. உங்க மைண்டை எங்க ஃபோக்கஸ் பண்ண போறீங்க? ப்ராப்ளத்துல இல்ல, மரண இருள் இல்ல, பயத்தை கொடுக்கிற மரண இருள் அல்ல. உங்களுடைய போக்கஸ் தேவரீர் என்னோட கூட இருக்கு. இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆமென். எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்ல போறீங்க? இப்ப சொல்லுங்க, தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். இந்த கொரோனா வைரஸ் எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குது ஐயா. ஆண்டவரே, நான் டிவியை பார்க்கிறேன், நியூஸ் பேப்பரை வாசிக்கிறேன், வாட்ஸ்ஆப்பை பார்க்கிறேன், ஜனங்க போன்ல பேசுற கேட்கிறேன். மரண இருள் என் ஊர்ல இருக்கு, மரண இருள் என் தேசத்துல இருக்கு, மரண இருள் என் உலகத்துல இருக்குது. I shall not fear, for you are with me. தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். ஆமென். என்னோட சேர்ந்து மீண்டும் சொல்லுங்க, தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கொஞ்சம் நல்ல வாசி பார்த்தோம்னா, 4வது வசனம் மட்டும் இல்லை, முதல்ல மொத்தத்துக்கு 6 வசனம் தானே, 6 வசனம் வாசி பார்த்தோம்னா, 4வது வசனம் மரண இருளெல்லாம் சொல்லுது. 5வது வசனம் சொல்லுது, என் சத்துருக்கள் முன்பாக நீ ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி என்னை கனப்படுத்துகிறீர். என்ன அர்த்தம்? நான் மரண இருள் வழியாக போகிறேன். I am passing through. நான் மரண இருளுக்குள்ள போகல. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த பாயிண்ட் பிடிபடுது?
நான் மரண இருளுக்குள்ள போகல, நான் மரண இருள் வழியாக ஐ அம் பாசிங் த்ரூ. யூ ஆர் பாசிங் த்ரூ திஸ் ஸ்ட்ரெஸ், யூ ஆர் பாசிங் திஸ் ஃபியர்ஃபுல் மூமெண்ட், யூ ஆர் பாசிங் த்ரூ திஸ் கொரோனா ஃபியர். இதுக்கு அப்புறமேட்டு வசனம் 5 ஒன்று இருக்கு. ஆமென். இந்த சங்கீதம் 23 நாளோட முடிஞ்சு போகல. இதுக்கு அப்புறமேட்டு there is life beyond corona. Amen. There is life beyond your stressful moment. உங்க நெருக்கத்துக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு விசாலம் இருக்குது. உங்க பயத்துக்கு பின்னாடி ஒரு தைரியமான சிங்கத்தை போல தைரியமான வாழ்க்கை இருக்கு. உங்களுடைய கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கு. உங்க துயரத்துக்கு afterwards அதுக்கு அப்புறமேட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கு. ஆமென். அதே மாதிரி நம்ம இத்தனை நாள் ஒரு 3 நாள் 4 நாள் பார்த்து இருக்கிறேன். 3ஆம் வசனம், நீதியின் பாதைகள். நீதியின் பாதையில் நடக்கும் போது என் அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த மரண இருள் பள்ளத்தாக்கில் அனுபவங்கள் வரலாம். அதனால எனக்கு தான் வந்துச்சு, எனக்கு தான் பயம் இருக்கு, எனக்கு தான் ஸ்ட்ரெஸ் இருக்கு நினைக்காங்க. இது மந்தைக்கே வரக்கூடியது, கர்த்தரின் மந்தைக்கே வரக்கூடியது. ஆமென். ஆனா உலகத்தில் உள்ளவனுக்கு இந்த பிரச்சனை, எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பன், உங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன். ஆமென். உங்க பிரச்சனையின் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. Praise God. கர்த்தர் நல்லவர். அருமையான சிஸ்டர் கலா சொல்லிட்டு போது சொன்னாங்க, எப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன் மகனுடைய வாழ்க்கையில், அவருடைய ஜாப்ல, அவங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் தெரியும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம செட்டிலாக இருக்கும் போது நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேலே கொஞ்சம் லேசாக தெரியும் நான் பார்க்குறதுக்கு. ஆனால் அவங்களுக்கு தெரியும். பட்டிங் யங் பாய் பலதை விட்டுட்டு இதை சூஸ் பண்ணியிருக்காரு. அதில் டிலே, ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல். அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் கர்த்தர் அவளோட கூட இருந்தார். ஹல்லேலூயா. சரீரத்தில் வேதனை, ஒவ்வொரு இந்த மாதிரி கை கால் இதெல்லாம் வரும்போது ஒவ்வொரு மூமெண்ட்டும் அப்படி ஒரு பெயின் இருக்கும், ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். யோவான் 16:32. இந்த பிரச்சனை, இந்த நெருக்கம் எனக்கும் உங்களுக்கும், திருமதி ரமலா தாஸுக்கும் சிஸ்டர் கலாவுக்கு மட்டும் இல்லை, இயேசுவுக்கும். ஆமென். யோவான் 16:32. இதோ நீங்கள் சிதற வேண்டிய காலம் வந்துருச்சு. இதோ நீங்கள் சிதற வேண்டிய காலம் வந்துருச்சு. அது இப்பொழுதே வந்துட்டு. நான் தனியா இருக்கேன்னு நினைக்காதீங்க, என்னோட பிதா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் மூமெண்ட். உலகத்தின் பாவம் அப்படி சுமத்தப்படுகிறது, எல்லாரும் பிரிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை வருது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வேதனையோட இருக்கிறார். அந்த சொல்றாரு, என்னோட கூட பிதா இருக்கிறார், ஆகிலும் நான் தனித்திறேன், பிதா என்னோட கூட இருக்கிறார். ஆகிலும் நான் தனித்திருக்கிறேன். I am away from human beings. I am away from friends. I am away from relatives. I am away from ABCD. But ஆகிலும் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், பிதா என்னோட கூட இருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே, இன்னைக்கு தேவ சமூகத்தில் நின்று இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு 2 பேர் சொன்ன அருமையான வாழ்க்கை சாட்சியை என் மனதில் ஏந்தி கொண்டு நாங்கள் சொல்றோம். ஆண்டவரே, தேவரீர் நீர் எங்களோட கூட இருக்கிறீரப்பா. தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர் ஐயா. தேவரீர் குடும்பத்தோடு இருக்கிறீர் ஐயா.
தேவரின் வீட்டில் நீ வாசமா இருக்கிறீரையா. தேவரின் வாழ்க்கை நடுவுல இருக்கீங்க அப்பா. ஆண்டவரே, தேவரே என் குடும்பத்தின் நடுவுல இருக்கீங்க அப்பா. ஆண்டவரே, என்னுடைய வீட்டு நடுவுல இருக்கீங்க அப்பா. நடுவுல இருக்கீங்க அப்பா. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். நான் தனித்திரேன். I am not alone in my problems. I am not alone in my stressful moment. I am not alone in my disease. I am not alone in my fearful moment. நான் பயப்படுற சூழ்நிலை, நான் தனியா இல்ல, பிதா என்னோட கூட இருக்கிறார். Praise God. இயேசுவே நன்றி அப்பா. எங்களோட கூட இருக்கிறவரே, நான் எந்த பாதை நடந்தாலும் நீங்க என்னோட கூட இருக்கீங்க அப்பா. சோத்திரம். இயேசு மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, மரணங்களின் பள்ளத்தாக்கு, அந்த மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடக்கிறது ஒரு அனுபவம். மரணரின் பள்ளத்தாக்கு உள்ள போறது இன்னொரு அனுபவம். மரணரின் பள்ளத்தாக்குக்குள்ள நான் 2019 வருஷம் பிப்ரவரி மாதம், அநேகருக்கு இந்த சாட்சி தெரியும், கேன்சர்னு சொன்னாங்க. யூட்ரஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு. காலையில் ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. 2019 பிப்ரவரி 4 4 மணி நேரம் ஆப்ரேஷன் ஆச்சு. ஐசியூவில் என்ன வச்சுருக்காங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சு. ஆப்ரேஷன் அப்போ எல்லோரும் ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் எல்லாம் சரி, எல்லாம் கண்ணை திறந்தெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ எவ்ரி திங் வாஸ் குட். நான் அப்படியே அரை மயக்கத்தில் இருக்கேன். ஆக்சிஜன் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு பிபி ரொம்ப அப்நார்மலாக இருக்குது, ரொம்ப குறைஞ்சிருச்சு, வேறு ஆப்ரேட்டர்ஸ் கொண்டு வாங்கன்னு ஒரு சத்தம் எனக்கு அரை மயக்கத்தில் கேட்டுது. 100ன்றாங்க, அப்புறம் 80ங்கிறாங்க. அப்போ கண்ணை முழிச்சு யாருக்கோ சீரியஸாக இருக்காங்கன்னு கண்ணை முழிச்சு பார்த்தா எனக்கு தான் சீரியஸ். கையெல்லாம் போட்டு பரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வெயின் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. பிபி 80/60 போயிடுச்சு. திடீர்னு வயிற்றுல ஆப்ரேஷன் பண்ண இடத்துல ஒரு டியூப் வச்சுருப்பாங்க, வெண்ட்டு, அது வழியாக 500 ml பிளட்டு வந்துருச்சு. அதனால பிபி எல்லாம் குறைஞ்சி ட்ராப் ஆகி கண்ணை முழிச்சு பார்த்தா 50 பேர் என்னை சுற்றி நின்று எப்போ சாக போகிறேன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. டபக்குன்னு கண்ணை மூடிக்கிட்டேன். அரை மயக்கம் கிறக்கும். அப்புறம் நினச்சா நம்ம இப்போ தூங்கக்கூடாது, கண்ணை மூடிடக்கூடாது, இறந்தா கூட நமக்கு தெரியாது அப்படின்னு ஒரு ஏதாவது வசனம் இருக்கா நான் கேட்குறேன். டாக்டர்ஸ் எல்லாம் சுற்றி ஓடுறாங்க. என்ன பண்ணனே தெரியல, யாருக்குமே என்ன பண்ணனு தெரியல. அப்போ ஆண்டவர் மரணத்திரை அடையாதபடிக்கு கண்களை தெளிவாக்கும்னு ஒரு வசனத்தை கொடுத்தாரு. அந்த வசனத்தை திருப்பி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சத்தமா. நம்ம மனசுக்குள்ள சொன்னா கூட நம்ம தூங்கிடுவோமோ அப்படின்னு ஏன்னா அரை மயக்கத்தில் இருக்கிறேன். அப்போ கண் தெளிவாச்சு. அப்போ ஆண்டவர் வசனம் எவ்வளோ வசனம் கொடுத்தாருன்னே கணக்கே கிடையாது. அத்தனை வசனங்களை கொடுத்தேன். இந்த சங்கீதம் 23 நான் எத்தனை 100 தடவை எத்தனை 1000 தடவை சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியுது. மரணரின் பள்ளத்தாக்கு பொல்லாப்புக்கு பயப்படின் தேவன் என்ன கூட இருக்கிற இதே வசனம் தான் திருப்பி ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பேன். 8 மணி நேரம், நைட் 8 மணிலேருந்து விடிய 4 மணி வரைக்கும் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். நல்லா தெரியுது. சிங்கிங் பிபி 80/60 போயிடுச்சு. வெயினெல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அங்கே ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. ஆண்டவரே அக்னியாக இருங்க, என்னை உடம்ப சூடு தாங்க. உடம்பெல்லாம் குளிர்ந்து போயிடுச்சு. டாக்டர் தட்டி கேட்குறாங்க, உடம்பு இப்படி தான் கூலாக இருக்குமா, குளிர்ந்துருக்கீங்களே அப்படின்னு. இல்லையே, நான் வாமா இருப்பேனே டாக்டர் அப்படி சொல்கிறேன். ஆனால் தேவன் என்ன கைவிடவே இல்லை. டாக்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க போகிறாங்க ஓடுறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யனே தெரியல, பதஷ்டம். ஏன்னா பிபி கிடுக்குன்னு இறங்கிக்கிட்டே இருக்கு. 100லேருந்து 80 வந்துருச்சு. 80/60ங்கிறது ஒரு பிளட்டே ஓடலை உடம்புல. அந்த நிலைமையில என்ன அப்படி கட்டிலோட தள்ளிக்கிட்டு ஆக்சிஜன் சிலிண்டரில் மாட்டி ஒரு நர்ஸ் அந்த சிலிண்டரை தள்ளிட்டு ஓடுது. அப்படியே டியூபுகளோட தூக்கிட்டு ஓடுறாங்க. ஸ்கேனுக்கு சிடி எடுக்கிறாங்க, ஆன்ஜியோ எடுக்கிறாங்க. பிளட்டு இங்கே உள்ள லீக் ஆகுதா ஆப்ரேஷன் பண்ண இடத்துல அப்படின்னு. ஆண்டவர் அதிலெல்லாம் திருப்பி காப்பாற்றார். அதிலெல்லாம் ஒன்றும் லீக் இல்லை. ஆனால் எதனால லீக் வந்துச்சுன்னு தெரியாது. கர்த்தர் பயங்கரமாக கிரியை செய்து எழுந்து நின்று எனக்கு நல்லா தெரியுது. ஆவி ஆத்மா சரீரம் செத்துக்கிட்டு இருக்கு. ஆத்மா கையை பசிச்சுக்கிட்டு திகைச்சுக்கிட்டு அங்கே இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. செய்வதறியாது திகைத்து கர்த்தர் ஆவியில நின்று யுத்தம் பண்ணினார். நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே எனக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்க, எனக்கு தெரியாதப்பா, என்னால் இதுக்கு மேலே என்னால் ஜெபம் பண்ண முடியலை, நான் வசனத்தை சொல்ல முடியலை, டயர்டாயிடுச்சு, நீங்கள் எனக்காக யுத்தம் பண்ணுங்க, நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள்னு மோசே சொன்னானே, அதே மாதிரி நீங்கள் எனக்கு யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. சொல்லி 8 மணி நேரம். அப்போ என் கணவரை கூட்டிகிட்டு வர சொன்னேன். கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போது
நான் சொன்னேன் எமர்ஜென்சி தள்ளிட்டு ஓடுறத பார்த்தா கட்டிலோட ஸ்ட்ரெச்சர்லாம் மாற்றுறதுக்கு கூட டைம் இல்லை, கட்டிலோட தள்ளுறாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல், பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் மதுரையில், பிளட் பேங்க் இருக்கு, ஸ்கேன் எல்லாம் 24/7 மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல். ஆனால் அங்கேயும் டாக்டர்ஸ்க்கெல்லாம் என்ன செய்யணும் தெரியாத ஒரு நிலைமை. ஆண்டவர் தான் உயிரை திருப்பி கொடுத்தாரு. அப்போ 2 மணிக்கு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இப்போ பரவாயில்ல, பிளட்டை கொடுக்குறாங்க. பிளட்டை கொடுக்க முன்னால் அது கூலாக இருக்குது, அதை போட்டு இதை தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, சூடுபடுத்துறாங்க. பிளட்டுக்கு கோல்டாக கொடுக்க முடியாது. அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நீங்கள் உங்களுடைய ரத்தத்தை தாங்க, அக்னியா எனக்குள்ள வாங்க, என் உடம்ப சூடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, இப்படி ரத்தத்தை தாங்க ஆண்டவரே, இப்படி ரத்தத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு. அப்பா எவ்வளவு ஜெபம். ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் உண்மையிலேயே ஜெயித்தார். ஆண்டவர் யுத்தம் பண்ணதை என் கண்ணால் நான் பார்த்தேன். அது நிமிஷங்கள்ல உயிர் போயிருக்க வேண்டியது. இந்த பள்ளத்தாக்கிலிருந்து பாதாளத்தின் வயிற்றிலிருந்து என்னை தூக்கிட்டு வந்தீரேன்னு யோனா சொன்னான் பாருங்க, அது வாழ்க்கையிலே நிறைவேறினது அன்னைக்கு நான் கண்ணால பார்த்தேன். கர்த்தர் மிக இன்னைக்கு பெரிய சாட்சியாக என்னை ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு தடவை கேன்சர் வந்துச்சு போன வருஷம், எல்லாருக்கும் தெரியும். அதுல ஆண்டவர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் தாங்க அற்புதமான சுகத்தை கொடுத்து வழி நடத்தி இந்நாள் வரைக்கும் கரத்தை பிடிச்சு வழி நடத்தி கொண்டிருக்கிற எங்க 2 பேரையும், எங்க 2 பேர் வாழ்க்கையில இந்த மரண பள்ளத்தாக்கின் அனுபவத்து கூட கடந்து சென்றதுனால எவ்வளவோ அது பயங்கரம். கர்த்தர் எவ்வளவோ நல்லவர். மரண பயம் இருந்து மரண எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள போகும்போது தான் தெரியும் கர்த்தர் எவ்வளவோ நல்லவர்னு. கர்த்தர் கிருபை எவ்வளவோ பெரியது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு அவர் பயப்படுற அவர் கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. எல்லாம் வாசிக்கிறோம் நாம அப்படி சொல்றோம். ஆனா உண்மையிலேயே அது மனசார நம்ம ரியலைஸ் பண்றது இந்த மாதிரி நேரங்கள்ல தான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதா. கர்த்தர் மிகவும் நல்லவர், மிகவும் பெரியவர், சர்வ வல்லவர். நம்ம அன்பாக கருத்தாக கரிசனையோடு அவர் இருக்கிறார். எந்நேரம் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. 91 சங்கீதம் நான் மட்டும் வாசிக்கிறேன், எல்லாரும் திருப்பி நீங்க சொல்லிட்டே வாங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவருடைய வேறொன்னை கண்ணிக்கும் பாழாக்கம் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டிலும் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. இயேசு நாமத்துல, இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸ் என் தெருவிலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸ் என் ஊர்ல விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸ் என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். இயேசு நாமத்துல கொரோனா வைரஸ் இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். The name of Jesus. கொரோனா வைரஸ் உலகத்திலிருந்து இயேசு நாமத்துல அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புல பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெபக்குழு ஏற்படுத்தி கொடுத்திருக்க கிருபைக்காக கொடை ஸ்தோத்திரம் அப்பா. நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவரும் இருக்கப்படியால் உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். அருமையான சாட்சிகளை எல்லாம் எழுப்பி கொண்டிருக்கிறதுக்காக கொடை ஸ்தோத்திரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் மேல் கண்ணோக்கமா இருக்கிறவரே கொடை ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால எங்கள் வாயை திருப்தியாக்குறவர். இன்றைக்கு நன்மையால எங்கள் வாயை திருப்தியாக்கி இருக்கீங்க ஆண்டவரே. சாட்சிகள் பிரயாசிக்க கிருபை செஞ்சிருக்கீங்க ஆண்டவர். இந்த நாளை நீங்க ஆசீர்வதித்து கொடுத்திருக்க கொடை ஸ்தோத்திரம். சாட்சி சொன்ன பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவர். மென்மேலும் ஆண்டவரை வளர்ந்து பெருக கிருபை செய்யுங்க. இன்னும் அநேக சாட்சிகள் ஆண்டவரே இந்த கூட்டத்தில் நீங்க எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்ற வசனத்தின்படிக்கு ஆண்டவரே இந்த ஜனத்தை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. பாதுகாப்பை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தில் இருப்பவனிலும் எங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவர் எங்களில் இருக்க எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். உலகத்தில் இருப்பவனிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர். எங்களில் இருக்கிறவர் பெரியவர், சர்வ வல்லவர் எங்களுக்குள்ள இருக்கிறாரு. கொடை சோதர் சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா இது அதிசயம் தானே,
நீதானே. ஆமாண்டவரே, சர்வ வல்லவர் எங்கள் சொந்தமாயிருக்கு, சாவே வென்றவர் எங்கள் ஜீவன் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபை எல்லார் மேலும் இப்பொழுது ஆண்டவரே இறங்கி வருவதாக. ஆண்டவரே, பாதுகாப்பை கொடுக்கிற உம்முடைய செட்டைகள் எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. பாதுகாப்பு உள்ள உடைய செட்டைகள் ஆண்டவரே, ஆரோக்கியம் உள்ள உடைய செட்டைகள், நாமத்துக்கு பயந்திருக்கிற நீதியின் சூரிய உதிக்கும் செட்டைகளே ஆரோக்கியம் இருக்கும். வெளியே போய் கொளுத்த கட்டிட வளர நாளை குறிச்சிருக்கீங்க. இந்த கொரோனாவை முற்றுமாக ஆண்டவரே நாங்கள் அதமாக்கி போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, இந்த பிளாக் ஃபங்கஸ் நோய் அதமாக்கி போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் மேல் எந்த வாதையும் வருவது இல்லை என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம், டிக்ளேர் பண்ணுகிறோம், ப்ரொக்ளைம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த கொரோனா நோயை ஆண்டவரே தமிழ்நாட்டிலிருந்து முழுவதுமாக எடுத்து போடுமா முடியும் சுவாமி. சொல்ல ஆகும் கட்லெட்டை நிற்கும் ஆண்டவரே. 35 36 34 ஆயிருக்கு, 34,000 ஆயிருக்கிறது. அதை 0 ஆக்கும் முடிந்த லாக்டவுன் முடிய முன்னால சுவாமி எல்லாம் 0க்கு வருவதாக, வாழ்க்கை இயல்பு நிலைமைக்கு திரும்புவதாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை எங்களுக்காக நடத்தி வருகிற நீர் ஆண்டவர். எங்கள் காரியங்கள் எல்லாம், எங்கள் கிரியெல்லாம் எங்களை நடத்துகிற நீரப்பா. ஆசீர்வதிக்க ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே நல்ல அந்த உணர்வை தானுங்க, பாதுகாப்போடு இருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அரசாங்கத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சீஃப் மினிஸ்டர்ஸ், எல்லா மினிஸ்டர்ஸ் ஆண்டவரே, அதிகாரிகள், ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆண்டவரே, கலெக்டர்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாருக்கும் விசேஷித்த பாதுகாப்பையும் ஞானத்தையும் தந்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிற பேஷன்ஸுக்காக வருகிறோம். ஜீவ சுவாசத்தை ஊதுவீராக. கோடா கோடி ஸ்தோத்திரம். ஹெலன் வில்சனுக்கு பரிபூர்ண சுகம் தருவீராக. ரமலாக்கு கொடுத்த சுகம் ஆண்டவரே, சுகத்துக்காக ஸ்தோத்திரம். ஹெலன் வில்சனுக்கு பரிபூர்ண சுகத்தை தாங்க. கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம். பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா, புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஆண்டவரே டாக்டர்ஸ், நர்சஸ், எங்களுடைய இந்த வெளிதேச பிள்ளைகளுக்காக வருகிறோம். எல்லாரும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நல்ல ஜெப வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை, இந்த நேரத்தை நீங்க ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து எல்லாருடைய ஆரோக்கியத்துக்காக வருகிறோம். உச்ச தலைமுதல் உள்ளங்கால் வரை சோமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. சரீரங்கள் எல்லாம் சீர்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க ஆண்டவரே. மறுரூபமாக்குங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் தேவனே. ஆமாண்டவரே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. எங்கள் சரீரமாகிய ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடத்துமே. கொடா கொடி ஸ்தோத்திரம். உடைய திவ்ய பிரசனத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதித்த கரம் எங்களோடு இருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலனை மறவாதே, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். God bless you. Thank you. God bless you.